வாழ்க்கையில் நாம் எடுக்கும் மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று யாரை நம்புவது, யாரை பின்பற்றுவது. ஒரு நல்ல தலைவன் இருந்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கை உயர்ந்துவிடும். ஒரு தவறான தலைவன் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்படும். இதைத்தான் பண்டைய இந்திய ஞானி சாணக்கியர் மிக தெளிவாக கூறுகிறார். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு தலைவனை தேர்வு செய்வதில் தவறு செய்தால் அதன் விளைவு வாழ்க்கை முழுவதும் இருக்கும். இப்போது உண்மையான தலைவரை எப்படி தேர்வு செய்வது என்று பார்க்கலாம். 1. சொல்வதை விட செயலில் நிரூபிப்பவர். உண்மையான தலைவன் அதிகமாக பேச மாட்டான். அவன் செயலில் காட்டுவான். வாக்குறுதிகள் அல்ல, செயல்களே முக்கியம். 2. மக்களின் நலனை முன்னிலைப்படுத்துபவர். சுயநலமில்லாமல் மற்றவர்களின் நலனை யோசிப்பவன் தான் உண்மையான தலைவன். நான் என்பதற்கு பதில் நாம் என்று நினைப்பவன். 3. நியாயமான முடிவுகள் எடுப்பவர். ஒரு தலைவன் எல்லோருக்கும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். பயமில்லாமல் நேர்மையாக முடிவெடுப்பவன். 4. கஷ்டத்தில் முன்னிலையில் இருப்பவர். நல்ல நேரத்தில் யாரும் தலைவனாக இருக்கலாம். ஆனால் கஷ்ட நேரத்தில் முன்னிலையில் நிற்பவன் தான் உண்மையான தலைவன். பிரச்சனை வந்தால் மறைவதில்லை, தீர்வு காண முன்வருவான். 5. மக்களை வளர்க்கும் தலைவர். உண்மையான தலைவன் மற்றவர்களை கீழே தள்ள மாட்டான். அவர்களை உயர்த்துவான். அவர்களின் திறமையை வெளிக்கொணருவான். 6. புகழை தேடாதவர். பொய்யான தலைவர்கள் புகழையும் அதிகாரத்தையும் தேடுவார்கள். உண்மையான தலைவன் பணிவுடன் செயல்படுவான். 7. சொல் மற்றும் செயல் ஒன்றாக இருப்பது. அவன் என்ன சொல்கிறானோ அதை அவன் செய்து காட்ட வேண்டும். இதுவே நம்பிக்கையின் அடித்தளம். சாணக்கியர் கூறும் உண்மை. நல்ல தலைவன் மக்களை வெற்றிக்கு கொண்டு செல்லுவான். நினைவில் கொள்ளுங்கள், தலைவனை தேர்வு செய்வது சமம் உங்கள் எதிர்காலத்தை தேர்வு செய்வது. தவறான தேர்வு வாழ்க்கையை பாதிக்கும். சரியான தலைவனை தேர்வு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை தானாகவே உயர்ந்துவிடும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தினம்தோறும் தெரிந்து கொள்ள இப்பொழுது லைஃப் அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.